ஹே காலிஸ், இன்னைக்கு நான் ஹாண்டிங் அர்லைனோட சாப்டர் 12 கதை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ மறக்காம அவள் செல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இப்போ சாப்டர் 12 கதைகள்ல போகலாம். சாப்டர் 12 The Shadows. இன்னொரு வீடியோ வந்திருக்கு அப்படின்னு ஜே நம்ம ஹீரோ கிட்ட போன்ல சொல்றான். அதை கேட்ட உடனே கோச்ல இருந்து உடனே எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டா என்னோட ஆபீஸ்க்கு போனேன். என்னோட ஆபீஸ் இது வெறும் சாதாரண ரூம் மட்டும் இல்ல, 10 feet இருக்கக்கூடிய இந்த டெஸ்க் ஃபுல்லாவுமே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ் தான். இதோட பக்கத்துல இல்லீகல் டிவைசஸ், ஜாமர்ஸ், ட்ராக்கர்ஸ், அது மட்டும் இல்லாம பெட்ரோல் மட்டும் நடந்துச்சுன்னு வைங்களேன், இன்ஸ்டன்டா பிளாஸ்ட் ஆகக்கூடிய பட்டன்ஸ், இது எல்லாமே இருக்கு. இந்த ரூமோட மதிப்பு கிட்டத்தட்ட பல லட்சங்களுக்கு போகும். இதுதான் என்னோட ஹாப்பியஸ்ட் பிளேஸ் சொல்லலாம். அட் த சேம் டைம் இதுதான் என்னோட கெட்ட நைட் மேர்னு கூட சொல்லலாம். காணாம போன பெண்கள், அது மட்டும் இல்லாம குழந்தைங்கள் எல்லாம் ரேஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் இதுதான். அட் த சேம் டைம் அவங்க அனுபவிக்கக்கூடிய டார்ச்சர், வலி, வேதனை, இது எல்லாத்தையுமே நான் பார்க்கக்கூடிய ஒரு நரகம் கூட சொல்லலாம். இந்த வேலை ரொம்பவே கஷ்டமான வேலை. அட் த சேம் டைம் ரொம்ப நேர்மையான வேலையும் கிடையாது. பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் என்ன ஹையர் பண்ணுவாங்க, அதிகமான அமௌண்ட் கொடுத்து அவங்களுடைய ரைவலோட சிஸ்டம்ஸ ஹேக் பண்ண சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட காம்படிட்டர்ஸோட சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு. எனக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னோட ஒர்க் ரொம்பவே சிம்பிள். என்ன அவங்க ஹையர் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு கொடுத்த டாஸ்க நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். கடைசியில என்ன நடக்கும்னா ஒரு ரிச்சான ஆள் இதனால அஃபெக்ட் ஆவான். என் கிளையண்ட்க்கு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். நான் என்னோட ஷேரை கலெக்ட் பண்ணிட்டு ஜாலியா அங்க இருந்து கிளம்பிடுவேன். இது எல்லாம் நேர்மையான காசே கிடையாது. இந்த காசு எல்லாமே கரை படிஞ்ச காசு தான். ஆனா இந்த காசை வச்சுதான் இந்த கடத்தல் கும்பல், அது மட்டும் இல்லாம கேனிபல்ஸ், இந்த மாதிரி இன்னும் சொல்லவே முடியாத அளவுக்கு கொடூரத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சைக்கோங்க இந்த கம்யூனிட்டி எல்லாம் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு இந்த பணத்தை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்படின்னு கோவமா என் கண்ட்ரோல்லயே இல்லாம நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஜேக்கு ஆல்ரெடி என்கிரிப்ட் பண்ணிட்டு உன்னோட மெயிலுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு ஜே சொன்னா. நான் என்னோட நெக்கெல்லாம் ஸ்ட்ரீச் பண்ணி மென்டலி ப்ரிப்பேர் ஆனேன். ஏன்னா நான் பார்க்க போற இந்த வீடியோ இப்போ எந்த அளவுக்கு என்னோட ஹார்ட்டை பிரேக் பண்ணுன்ட்டு எனக்கு தெரியும். வீடியோ பிளே ஆகுது, என்னோட இன்ஸ்டிங் தெளிவா சொல்லுது இத பார்க்காத அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நான் வால்யூம் அதிகமா வச்சு அந்த வீடியோவை பார்த்தேன். கிரைனி வீடியோ, ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ரிச்சுவல். கேமரா பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆள் பயத்துல அப்படி டீப்பா மூச்சை இழுத்து விட்டுட்டு இருக்கான். 4 பேர் பிளாக் ரோப் போட்டுட்டு நிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன், அவனை ஸ்டோன் ஸ்லாப் மேல கட்டி வச்சிருக்காங்க. அவன் வழியில கதறான், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கதறி அழுவுறான். நான் என்னோட முகத்துல கை வச்சுக்கிட்டேன். என்னால அதை பார்க்கவே முடியல, ஆனாலும் நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க ஒரு கர்வான ஒரு நைஃப் எடுத்து அந்த பையனோட செஸ்ட்லயே குத்துனாங்க. அதோட மட்டும் விடாம அவனோட ரத்தத்தை ஒரு மெட்டல் கப்ல ஃபில் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்து குடிக்கிறானுங்க இந்த படுபாவிங்க. இத பார்த்த என்னோட மனசு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. என்னால திரும்ப முடியல, ஆனாலும் நான் திரும்பல. அந்த பையன் இறந்து போயிட்டான் அவ்வளவு நரக வழியில. இவனுக்கு ஜஸ்டிஸ்ன்றது கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். வீடியோவும் முடிஞ்சது. நான் சைட்ல திரும்பி வாமிட் பண்ண ட்ரை பண்றேன். என்னால முடியல சுத்தமா இந்த வீடியோவை பார்த்து. ஜெட் அப்படின்னு ஜே போன்ல கூப்பிடுறான். யா அப்படின்னு நான் சொன்னேன். என்னால பார்க்க முடியலடா, இது சுத்தமா பார்க்கவே முடியல. இவனுங்களாம் மனுஷங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஜே சொன்னான். அப்படின்னு கண்ணை மூடி ஒரு டீப் பிரெத் எடுத்து, இட்ஸ் ஓகே, நீ பார்க்க வேண்டாம். ரியல் வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய இந்த கொடூரத்தெல்லாம் நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும்னா எந்த பிரச்சனையிலயும் தலையிடக்கூடாது, இதெல்லாம் பார்க்க வேணாம், கேட்க வேணான்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஜே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவனும் என்ன மாதிரி தான். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை இந்த சைக்கோங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஜே. ஆனா அவனாலையுமே இந்த மாதிரி கொடூரத்தெல்லாம் பார்க்கவே முடியல, என்னாலையும் சுத்தமா முடியல. ஆனா
இதெல்லாம் எப்படிதான் என்ஜாய் பண்ணி இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்ல. இவனுங்களாம் மனுஷங்களான்ட்டு கூட எனக்கு தெரியல. இந்த 4 பேரு தானே அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல, மார்க் அன்னைக்கு நைட் அவனோட ஒய்ஃப் கூட ரெஸ்டாரண்ட்ல இருந்தான். இந்த வீடியோல இருக்கவனுங்க வேற ஆளுங்க அப்படின்னு ஜே சொன்னான். நான் சைலண்டா யோசிச்சுட்டு இருந்தேன். 6 மாசத்துக்கு முன்னாடி டார்க் வெப்ல ஒரு வீடியோ லீக் ஆச்சு. 4 பவர்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸ் பிளாக் ரோப் வியர் பண்ணிட்டு ஒரு சின்ன பொண்ண டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் அவளோட ரத்தத்தையும் குடிச்சானுங்க. அவனுங்க ஃபேஸஸ் எல்லாம் கிளியரா தெரிஞ்சது. செனேட்டர்ஸ் மார்க் சைன்பர்க், மில்லர் ஃபோர்மேன், ஜாக், ராபர்ட் ஃபிஷர், இந்த 4 பேருங்க தான். அந்த வீடியோ என்னோட வாழ்க்கையே கம்ப்ளீட்டா மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவ்வளோ அஃபெக்ட் ஆன அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா 26 மணி நேரம் ஆச்சு. என்னோட ரூம்ல லாக் பண்ணிட்டு நார்மல் லைஃப என்னால அதுக்கப்புறம் கண்டினியூவே பண்ண முடியல. அந்த அளவுக்கு அந்த வீடியோ என்ன அஃபெக்ட் பண்ணுச்சு. டார்க் வெப்ல போய் பார்த்தேன். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருந்துச்சு. தன்னோட சொந்த அப்பா அம்மா தன்னோட குழந்தையே அபியூஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ், டார்ச்சர், கேனிபலிசம், இதை விட இன்னும் வாயால சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரங்கள், இது எல்லாமே பார்த்தேன். ரெட் ரூம்ஸ்ல பையர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க விக்டிம எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி லட்சக்கணக்கான வீடியோஸ். அதுதான் என்னோட டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெட்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணேன். என்னோட கோல் இந்த மான்ஸ்டர்ஸ், இந்த அரக்கனுங்க எல்லாரையும் தேடி தேடி அவனுங்களெல்லாம் சுத்தமா காலி பண்றது. இப்ப வரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிரிமினல்ஸ நான் கொண்டிருக்கேன். ப்ரூஃப் மட்டும் கிடைச்சது உடனே டார்கெட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டார்கெட் கவர்மெண்ட் லெவல்ல இருக்கு. எனக்கு எல்லார் பத்தியும் தெரியும், அவங்களோட வீடு, அவங்களோட ரொட்டீன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எங்க நடக்குதுன்ட்டு. அது தெரியாம தான் இன்னும் இது நடந்துட்டே இருக்கு. இல்லனா இதெல்லாம் எப்பயும் நான் ஒழிச்சு கட்டியிருப்பேன். ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் ஆச்சா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல, அவனுங்க பெர்ஃபெக்டா கவர் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு ஜே சொன்னா. நான் அப்படியே பல்லெல்லாம் கடிச்சிட்டு ஸ்ட்ரெஸ் ஆனேன். இந்த நேரத்துல என்னோட லிட்டில் மவுஸ் வந்து எனக்கு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து என்ன டைட்டா ஹக் பண்ணா எப்படி இருக்கும். ஆனா அவ இன்னும் அந்த ஸ்டேஜ்க்குலாம் வரலையே. சரி, நான் இந்த வீடியோல ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் காலை கட் பண்ணேன். ஃபக், எனக்கு இப்போ ஒரு ட்ரிங்க் வேணும். எனக்கு பிடிச்ச விஸ்கி என்னோட லிட்டில் மவுஸ் வீட்ல தான் இருக்கு. அப்படியே சில்லுன்னு காத்து என் மேல வந்து பட்டுச்சு. அப்படியே பல்லெல்லாம் நடுங்குற மாதிரி இருந்துச்சு. யாரோ என் பின்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. உடனே திரும்பி பார்த்தேன். ஆனா யாருமே இல்ல. ஆனா அந்த சில்லுன்னு அந்த வந்த காத்து, அந்த குளிர் எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னமோ ஒரு புகை மூட்டத்துக்கு நடுவுல நான் நின்ன மாதிரி இருந்துச்சு. பார்சன் மேனர்ல ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ என்ன ஏதோ ஒரு பேய் சுத்தி வர மாதிரி ஃபீல் வருது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு நான் சொன்னேன். சர்ப்ரைசிங்லி அதுக்கு நான் சொன்னது கேட்டுச்சு என்னன்னு தெரியல. அதுவும் கிளம்பி போயிடுச்சு. நான் திரும்பி என்னோட விஸ்கி கிளாஸ பார்த்துட்டு இருந்தேன். இந்த விஸ்கி கிளாஸ் யாரோடதுன்னு தெரியல. ஆனா இதோட டேஸ்ட் டிவைனா இருக்கு. அந்த சிட்ரஸ் ஃபிளேவர் செம்மையா இருக்கு. கிறிஸ்டல் கிளாஸ்ல ஒரு சிப். ஆடி மேல ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. நான் இங்க இருக்கேன்ட்டு அவளுக்கு தெரியவே தெரியாது. அவளோட விஸ்கிய நான் குடிச்சிட்டு இருந்தேன். அவ வீட்ல என்னோட எம்ப்ளாயிஸ் 2 பேர் வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணாங்க. இதுல காமெடியான விஷயம் என்ன தெரியுமா? அந்த செக்யூரிட்டி சிஸ்டமே என்ன அவகிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான். ஆனா அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை டிசைன் பண்ணதே நான் தாண்டா கண்ணா அப்படின்ட்டு அவளுக்கு தெரியுமா என்ன? சோ என்னோட போன்ல இருந்து நான் தான் அவளை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் என்னோட லிட்டில் மவுஸ்க்கு தெரியவே தெரியாது. அவளோட வீட்ல இருக்கக்கூடிய லாக்ஸ் எல்லாமே மட்டமான லாக்ஸ், ரொம்பவே வீக்கா இருக்கு. அதனாலதான் ஈஸியா வந்துட்டு போக முடியுது என்னால. அவ செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இன்ஸ்டால் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருந்துச்சு. வந்தோ அது என்கிட்ட இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தானே தெரிஞ்சாலுமே அவளுக்கு இது ஒரு லெசனா இருக்கும்ல. இவனை நம்மளால எதுவுமே பண்ணவே முடியாது. என்ன பண்ணாலும் இவன் நம்மளை விட்டு போகவே மாட்டான். என்னாலையும் அவனை விட்டுட்டு இருக்கவே முடியாது. அதே மாதிரி அவளால வேற யாரையும் அக்செப்டே பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு நாள் அவ புரிஞ்சுப்பா. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவ என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணா. நான் மூவ் ஆன் ஆயிட்டேன்ட்டு. நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா கேமராஸ் எல்லாம் பார்த்து போதா தெரிஞ்சது அவன் நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. என்ன அவ ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணா. அது ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆச்சு. ஆனா அவகிட்ட நான் ஸ்லோவா நெருங்குறது தான் என்ன தடுத்துச்சு. ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப
ரொம்ப ட்ரை பண்ணேன் அவளை மறக்கிறதுக்கு, அவகிட்ட இருந்து தள்ளி போக ட்ரை பண்ணேன். ஆனா என்னால எதுவுமே முடியல. புக் ஸ்டோர்ல அவளை பார்த்த அந்த நாள்ல இருந்து அவ என் மைண்ட்ல இருந்து, என் மனசுல இருந்து, என்னோட ஹார்ட்ல இருந்து அவ போகவே இல்லை. நான் என்னதான் என்ன நானே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பீஸ்ட் இன்னுமே அட்ராக்ஷன் அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு. கிவ் அப் பண்ணணும்னு தோணவே இல்லை அந்த பீஸ்டுக்கு. அவ லைஃப இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண, அதோட அவ மேல இருந்த அப்சஷன் இன்னுமே தான் அதிகமாச்சுன்னு சொல்லலாம். இப்போ அவ என் லைஃப்ல ரிமூவே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரெயின் டியூமர் மாதிரி இருக்கா. சம்டைம்ஸ் அவ இல்லாம நம்ம லைஃப வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோன்றப்பெல்லாம் இவ இல்லாம நம்மளால உயிர் வாழவே முடியாது, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வரும். இன்னொரு சிப் விஸ்கி எடுத்து குடிச்சேன். என் கையில ஒரு ரெட் ரோஸ் இருந்துச்சு. அத என் ஃபிங்கர்ஸ்ல வச்சு ட்வெல் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி நான் பண்றப்போ அந்த ரோஸ்ல இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் என் கையை கிழிச்சுது. ஆனாலும் நான் அதுல இக்னோர் பண்ணேன். எனக்குள்ள கோவமும் ஆங்ஸைட்டியும் ஒரு புயல் மாதிரி சுத்திட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்ல எத்தனை குழந்தைங்க டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஒரு செகண்டும் காப்பாத்த முடியலன்ட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அங்க இந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்ல எவ்வளவோ குழந்தைங்க டார்ச்சரை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. எவ்வளவோ குழந்தைங்கள ஹர்ட் பண்ணி, ரேப் பண்ணி, அப்யூஸ் பண்ணி, அவ்வளோ கஷ்டப்படுத்தி கொலை பண்றானுங்க. இவ்வளோ கொடூரங்கள் பண்ணது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களோட ரத்தத்தெல்லாம் குடிக்கிறானுங்க. இந்த நிலைமையில என்னால எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என் போன் கிச்சன் ஐலாண்ட் மேலதான் இருக்கு. ஸ்கிரீன் க்ளோ ஆச்சு. அந்த டிஸ்கஸ்டிங்கான வீடியோ லூப்ல பிளே ஆயிட்டே இருந்துச்சு. அதை என்னால ஸ்டாப் பண்ண முடியல. ஆக்சுவலி அந்த ரோஸ்ல இருக்கக்கூடிய முள்ள டைட்டா பிரஸ் பண்ணி என்ன நானே கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு என்ன நானே ஹர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எங்க நடக்குதுன்ட்டு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இது மட்டும் தான் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. நான் என்னதான் ஒரு பெஸ்டான ஹேக்கரா இருந்தாலும் டெக்னாலஜிக்குன்ட்டு சில லிமிட்ஸ் இருக்கு. சில நேரத்துல என்னால ட்ராக்கே பண்ண முடியாது. நம்பர்ஸ எக்ஸிஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த ரோஸ்ல இருக்கக்கூடிய த்ரான்ஸ் எல்லாம் என் கையில குத்தி பிளட் லாஸ் ஆச்சு. இந்த பிளட் லாஸ்னால நான் வீக் ஆக கூடாது, மென்டலாவும் பிரேக் டவுன் ஆக கூடாது. இந்த குழந்தைகள் எல்லாம் சேவ் பண்ணக்கூடிய ஆள் நான் தான். இந்த கடத்தல் கும்பல்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய ஆளும் நான் தான். நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மென்டலி அண்ட் பிசிக்கலி நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னோட கண்டிஷன் நல்லா இருக்கணும். நான் அவங்களுக்கு தேவை. வீடியோ அகைன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பையனோட கதறல் சத்தம் இந்த ரூம் ஃபுல்லா எக்கோ ஆயிட்டே இருந்துச்சு. நான் கோவத்துல கத்துன அந்த வீடியோட டீடைலிங்ஸ அனலைஸ் பண்ண, க்ளூ ஏதாச்சும் கிடைக்குமான்ட்டு திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தேன். ஆனா எந்த ஒரு டீடைல்ஸுமே எனக்கு கிடைக்கல. ஜஸ்ட் அந்த 4 பேர் பிளாக் ரோப்ஸ்ல, அந்த ஸ்டோன் ஸ்லாப் சுத்தியும் பாறைகளா இருந்துச்சு. ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. ஆனா அது ரியலான குகை மாதிரி இல்ல, ஒரு மேன்மேட் கேவ் மாதிரி தான் இருந்துச்சு. சியாட்டில் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் பிளேஸ். ரேண்டமா யாருமே ரீச் பண்ண முடியாத ஒரு இடம். 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிளேஸ்க்காக தான் நான் சியாட்டலுக்கு மூவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வீடியோ லீக் ஆனப்போ ஐபிஇ ட்ரேஸ்ல சியாட்டல்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மிஸ்டேக்க ரிப்பீட் பண்ணல. இந்த ஜாப்னால நான் எங்க வேணும்னாலும் மூவ் பண்ண முடியும். சோ வாஷிங்டனுக்கு வந்தேன். இந்த ஹெல் ஹோல கண்டுபிடிச்சு டெஸ்ட்ராய் பண்ணேன். ஆனா இந்த டார்க்னஸ்குள்ள கூட எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அது உங்களுக்கே தெரியும். அது என்னோட ஆடி தான். இன்னும் அந்த ரோஸ டைட்டா கிரஷ் பண்ண, என் கை ஃபுல்லா அவ்வளோ ரத்தம். பல்ல கடிச்சிட்டு எனக்குள்ள இருக்கக்கூடிய அழுகையா அடக்கிட்டு இருந்தேன். இதுதான் நான் பார்க்கக்கூடிய இந்த வேலையோட சைடு எஃபெக்ட். சில நாள் இதெல்லாம் ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சில நாட்கள் இந்த கொடூரமான உலகத்தோட இந்த சுமையெல்லாம் என்னோட ஷோல்டர்ஸ் மேல என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆனா இதெல்லாம் நான் பண்ணலன்னா நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்கலாம் இவ்ளோ டார்ச்சர், இந்த பனிஷ்மெண்ட்லாம் டிசர்வ்டா கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. இந்த மாதிரி அரக்கணங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன். இதுக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு இந்த சாப்டர் இந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட அவள் செல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சாப்டர் பத்தின உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்றேன். நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.